ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते ஏகத்வேன பிரசக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இப்பொழுது திரு ஊபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ஞானயஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருத்தக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்தோமானால் ஒரு 5 ஸ்லோகங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். கீதையில் எல்லாமே ஆச்சரியம்தான், கீதையில் எல்லாமே விசேஷமானது தான், எல்லாம் அற்புதமானது தான், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் பகவானை எப்படி உபாசிக்க வேண்டும் என்பதான பிரகாரம் இந்த 5 ஸ்லோகங்களினாலே சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மார்கழி மாதத்தை நாம் திருப்பாவை மாதம் என்று கொண்டாடுகிறோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரடியர் என்று ஆண்டாள் நாச்சியாரும் மார்கழி மாதத்தினுடைய மேன்மையை திருப்பாவையில் பாடுகிறாள். கிருஷ்ணனும் அடுத்தது சொல்ல போகிறான், மாசானாம் மார்கசீரிஷோகம் என்பதாக, மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணன் சொல்ல போகிறான். இதே பகவத்கீதையில் வரப்போகிறது விஷயம். அப்போ என்னென்னா, இதில் முன் ஸ்லோகத்தில் சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ச திருடவிரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தை என்று சொன்னானோ இல்லையோ. முதல்ல என்ன பண்ணணும்னா பகவானை கீர்த்தனம் பண்ணணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் என்று போன தொடரில் பார்த்தோம். கேட்கணும் சொல்லணும், கேட்கணும் சொல்லணும், வாய் விட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இந்த கீதையினுடைய 9வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் பாடியிருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுவும் தவிர திருப்பாவைக்கு 5 என்பதாக சொல்லுவார்கள். அதாவது மொத்தம் 30 பாட்டு, திருப்பாவை பாட்டு 6-5 என்று சொல்லுவார்கள். அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இனி சொல்லக்கூடிய பகவத்கீதையினுடைய 5 ஸ்லோகங்களின் விவரணமாகவும் திருப்பாவையை பெரியோர்கள் நிர்வாகம் செய்வது உண்டு. எக்ஸ்டென்சிவாக இதை அற்புதமாக பார்க்கலாம். எங்கெல்லாம் நமக்கு சோர்சஸ் கிடைக்கிறதோ அதெல்லாம் கரெக்டாக உள்ள கனெக்ட் பண்ணி மேற்கொண்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது என்பதுதான்
பகவத் விஷய அனுபவம் என்று பெயர். ஒன்று கிடைச்சதுன்னா அப்படியே வச்சுட்டு வரக்கூடாது. நம்ம அங்கங்கே போட்டுவிட்டு வந்துடக்கூடாது, அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஒரு 10 ரூபா ஒரு இடத்துல கீழே கிடைக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் 20 ரூபா நோட்டு கிடைக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் 50 ரூபா நோட்டு கிடைக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் 100 ரூபா நோட்டு கிடைக்கிறது வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் அந்த மாதிரி கிடைக்க போகிறது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10 ரூபா கிடைச்ச இடத்துல 10 ரூபாயை போட்டுட்டு திருப்பி 20 ரூபா கிடைச்ச இடத்துல 20 ரூபாய் எடுத்துகிட்டு திருப்பி போட்டு வருவாளா? 10 ரூபா, அப்புறம் 20 ரூபா, அப்புறம் 50 ரூபா, அப்புறம் 100 ரூபா, வரிசையாக சேர்ந்துன்னு வந்துன்னா திருப்பி 200 ரூபா கையில் வந்துட்டு இல்லையோ? இப்படித்தான் விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். ஐயோ நீ 10 ரூபாய் எனக்கு கிடச்சிது, ஆமாம் அந்த 10 ரூபாயை நான் அங்கேயே போட்டு வந்துட்டேனே சொல்லுவோமா? பைசாவை அங்கேயே போட்டு வந்துட்டேனேன்னு சொல்லுவோமா? அதுபோல ஒரு இடத்தில் ஒரு விஷயமானது சொல்லப்பட்டது என்றால் அதற்கு தொடர்பு உடைய மற்ற விஷயங்களையும் நாம் அடுத்தடுத்து சேகரித்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். கீதையில் 9வது அத்தியாயம் வரும்னா கீழே 8 அத்தியாயம் நடந்த விஷயங்களை விட்டுடக்கூடாது. 8 அத்தியாயத்தில் நடந்த விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 8 அத்தியாயத்தில் என்ன நடந்தது என்பதை மீண்டும் 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 யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கும் அதற்கும் நடுவில் வரக்கூடிய சம்பந்த விசேஷம் என்ன என்பதையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டுட்டோன்னா விட்டது தான், அப்புறம் விட்டு போயிடும். ஞான யஜ்ஞத்தினாலே என்னை ஆராதிக்கிறார்கள். அடுத்தது சொல்கிறான், எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனம், ஆண்டாள் ஈஸியாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. ஆனால் சில பேருக்கு ஞான யஜ்ஞம், அதாவது ஞானத்தினாலே பரமாத்மாவை அறிவது என்பது உண்டு. அந்த பெருமாள் ஜகத்தில் எப்படி உடல்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துள்ளன் என்று பகுவாக வியாபித்திருக்கிறான், ஏகமுகேன வியாபித்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். அந்த பெருமாள் எப்படி பகுமுகமாக வியாபித்திருக்கிறான், அதே பெருமாள் எப்படி ஏகமுகமாகவும் வியாபித்திருக்கிறான், 2 விதமாகவும் அதை அவர்கள் பார்க்கிறார்கள். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருத்தக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக தத்துவங்கள் விஷயமாக பார்க்கணும். இந்த தத்துவங்களை 7, 8லையும் பார்த்துருக்கோம். பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு, 24 தத்துவங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அந்த 24 தத்துவங்களிலிருந்து தோன்றியவைகள் என்ன? அதல விதல ரசாதல தலாதல சுராதல மகாதல பாதாள என்பதாக கீழே 7 லோகம், பூஹு புவஹ சுவஹ மகா ஜனஹ தபஹ சத்தியம் என்பதாக மேலே 7 லோகம். இந்த 24 தத்துவங்களிலிருந்து 14 லோகங்கள் உண்டாயின. 14 லோகங்களுக்கும் ஆதாரபூதன் யார் என்றால் பரமாத்மா ஒருத்தன் தான். இந்த 14 லோகங்களுக்கும் ஆதாரபூதன் யாரு? இவன் ஒருவன் தான். இப்படி நான் ஒருவனே சமஸ்தவிதமான இந்த பிரகிருதி பிரபஞ்சம்னு சொல்லலாம். அதற்கு ஆதாரபூதன் என்று உணர்ந்து என்னை ஞான யஜ்ஞத்தினாலே ஆராதிக்கக்கூடிய மகான்கள் உள்ளார்கள். ஏகத்வேன பிருத்தக்வேன, இது ரொம்ப முக்கியமான பதம். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் இது புரியும், இல்லைனா கொஞ்சம் புரியவே புரியாது. இந்த ஸ்லோகத்தில் பகவானை பரிபூர்ணமாக யார் உபாசிக்கிறாளோ அவனுடைய பெருமையானது பேசப்படுகிறது. இதுக்கு முன்னாடி சிரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ? இதெல்லாம் என்னது? உபாசனத்துடைய அங்கங்கள். இப்போ பகவன் நாம சங்கீர்த்தனம் ஒருத்தன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், பகவன் நாம சங்கீர்த்தனமே அவனுக்கு மோட்சம் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமானுஜ சம்பிரதாயத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் மட்டும் மோட்சம் கிடையாது. திவிதேசத்தில் வசித்தாலேயே மோட்சம் அப்படின்னா அதுவும் கிடையாது. சரணாகதி செய்து கொண்டால் மட்டும்தான் மோட்சம். பகவன் நாம சங்கீர்த்தனம் மட்டுமே பண்ணி கொண்டிருந்தால் போகாது. அதனால்தான் ஆண்டாள் என்ன பண்ணுறா? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரேடியே போற்றும் பொருள் கேளா என்று பெருமாளுடைய திருவடியில் சரணாகதி செய்வதை ஆண்டாள் காண்பிக்கிறாள். அந்த சரணாகதியை ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காண்பிக்கிறாள். ஆனால் பகவானை பரிபூர்ணமாக உபாசிப்பவன் நாம சங்கீர்த்தனாதிகள்லாம் பண்ணுறான், அதெல்லாம் அங்கமாக வைத்து கொண்டிருக்கிறான்.
இப்படி ஞான யஜ்ஞத்தினாலே அந்த பூரணத்துவமான பரபிரம்மத்தை உணர்ந்து அதன் வழி நடப்பவன் இவனும் பரிபூர்ணன். ஞான யஜ்ஞேனச்ச அப்படின்னு சொன்னா ஞானம்ன்றதான யாகத்தினாலேயும் பிரீத்தியை அவன் உண்டாக்கி கொண்டு அங்கேபி பகவானை பரிபூர்ணமாக உபாசிக்கக்கூடிய மற்றைய மகாத்மாக்கள் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்பது இங்கே நன்கு காண்பிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருத்தக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம் அந்யேச்ச அபி மற்றவர்களோ எனில் ஞான யஜ்ஞேன ஞானம் என்கிறதான யஜ்ஞத்தினாலே மாம்ச என்னை ஆராதிப்பவர்களாக பகுதா பிருத்தக்த்வேன பலவிதமாக பிரிவுகளை உடைய விஸ்வதோமுகம் எங்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான என்னை ஏகத்வேன பிருத்தக்த்வேன யாவற்றுக்கும் உடலாயிருப்பவனாக ஒரு விதத்தில் பலவிதமான பிரிவுகளை உடையவன் சொல்கிறார். அப்புறம் ஒரே விதமாக என்பதாக சொல்கிறார். இப்போ இது ரெண்டுத்தில் எதை நம்புறது? இப்போ பரமாத்மான்றவன் ஒரே மாதிரி இருப்பவனா இல்லை பலவிதமாக பிரிந்திருப்பவனா என்று கேட்டால் இதுதான் விசிஷ்டாத்வைத்தம். விபக்தம் நஹா தத்வத்ரயம் உபனிஷந்தி அக்ஷததியா. மகான்கள் நமக்கு 3 விஷயத்தை சொல்லி வைப்பான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்களிடத்தில் சென்று அடிபணிந்து நாம் சம்பிரதாய ரகசியார்த்தங்களை காலக்ஷேபம் கேட்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நமக்கு ஏகாந்தமாக தனிமையில் உயர்ந்த இந்த ரகசியார்த்தங்களை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுவான். தனியான ஒரே ஒருத்தரை உட்கார வச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருக்கு ஏகாந்தமாக பாடம் சொல்லுவான். அதில் முக்கியமாக ஒன்று சொல்லி கொடுப்பான். போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா. 3 விஷயங்கள் காண்பிக்கப்படும். போக்தா என்றால் ஜீவாத்மாவிற்கு பெயர். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது சாஸ்திரம் வேதாந்தம், கொஞ்சம் நிதானமாக கவனிச்சாதான் புரியும். போக்தா என்றால் என்ன அர்த்தம்? அனுபவிப்பவன் அப்படின்னு அர்த்தம். போக்யம் என்றது மற்றொன்று, அது ஒரு தத்துவம். அந்த போக்யம் என்னென்ன? அனுபவிக்கப்படுமது, அனுபாவியம் அப்படின்னு அர்த்தம். போக்யம் என்ன அர்த்தம்? அனுபவிக்கப்படுமது போக்யம். 3வது என்ன? பிரேரிதா என்பதாக பெயர். பிரேரிதா என்றால் இந்த போக்ய வஸ்து அவனுக்கு போகமாகட்டும். இப்போ உலகத்தில் தேவதத்தன் ஒருத்தர் இருக்கான். தேவதத்தனுக்கு ரொம்ப நாளாக பைக் வாங்கணும்னு ஆசை. இப்போ தேவதத்தன்றவன் போக்தா, தேவதத்துடைய பைக் அந்த புல்லட் பைக் போக்யம். இப்போ தேவதத்தனுக்கு போக்கியமான அந்த பைக்கு சேர வேண்டும் என்று பிரேரிதாவான பரமாத்மா சங்கல்பித்தால் மட்டும்தான் தேவதத்தனுக்கு அந்த பைக்கு கிடைக்கும். இல்லைனா அவனுக்கு ஓட்ட சைக்கிள் கூட கிடைக்காது. இப்போ ஒரு கேள்வி கேட்போம், அது ஏன் பெருமாள் சங்கல்பிக்கணும் என்பதாக ஒரு கேள்வி கேட்போம். பெருமாள் அப்புறம் அவனுடைய கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே கொடுப்பேன். ஒருத்தனுக்கு ஜாங்கிரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஜாங்கிரின்றது போக்கியம். அந்த ஜாங்கிரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அன்றைக்கின்னு பார்த்து அவனுக்கு ஜுரம் வந்துடுத்து. அதுக்காக அவனுடைய இல்லத்தில் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கீழாநெல்லி ஜூஸ் அரைச்சி கொடுக்குறான் அவனுக்கு. அவன் ஆசைப்பட்டது ஜாங்கிரி சாப்பிட்றதுக்கு. வாயெல்லாம் கொமட்டுறது, வயத்தெல்லாம் பெரட்டுறது, வாய்க்குள்ளே போகவே மாட்டேறது. அந்த கீழாநெல்லி ஜூஸை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏன்டானார், உனக்கு இன்றைக்கி இதுதான்ப்பா போக்கியம், இதுதான் பரமாத்மாவுடைய சங்கல்பம். அப்போ போக்தா யார்? ஜீவாத்மா. போக்கியம் எது? அந்த ஜீவனாலே அனுபவிக்கப்படக்கூடிய அச்சேதனம். பிரேரிதா யார்? இந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ணி விடுறதான பரமாத்மா. விபக்தம் நஹா தத்வத்ரயம் உபனிஷந்தி அக்ஷததியா. நம்ம ஆச்சாரியால் முதல்ல போகச்சே நமக்கு இந்த 3 விஷயத்தை உபதேசம் பண்ணுவான். அப்போ பரமாத்மா என்பவன் தனி, ஜீவாத்மா என்பவன் தனி, பிரகிருதி எனும் அச்சேதனம் என்பது தனி. இது 3 தனித்தனி தத்துவம். இது 3 தனித்தனி தத்துவம், ஒரே தத்துவம் இல்லை. புரியுதா?
பகவான் வேறு உலகம் வேறு என்பதுதான் விசிஷ்ட அத்வைத்தம். இந்த விசிஷ்ட அத்வைத்தம், அத்வைத்தம்ன்றது சங்கர பகவத்பாதர் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபிலாசபி. அந்த அத்வைதத்துக்கு மேலே இன்னொரு விதமாக அத்வைத்தத்தை சொல்லக்கூடியது விசிஷ்ட அத்வைத்தம். என்ன விசிஷ்ட அத்வைத்தம்? ஜகத் சர்வம் ஷரீரம் தே என்பதாக ஜகத் உலகம் முழுக்க பரமாத்மாவிற்கு ஷரீரபூதமாய் அமைந்திருக்கிறது. ஷரீரபூதமாய் அமைந்திருக்கிறது. அதனால்தான் 2வது அத்தியாயத்தை ஆரம்பிக்க செய்வே நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக என்று பரமாத்மா அருளி செய்தார். ஜீவாத்மாக்கள் அநேகங்கள், ஜீவாத்மாக்கள் சத்தியங்கள். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில், தட் இஸ் ராமானுஜ சித்தாந்தத்தில் பொய் என்பது எதுவும் கிடையவே கிடையாது. எல்லாம் உண்மைதான். அதில் பொய் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. இதுதான் பெரிய அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். விசிஷ்டாத்வைத்தம், வைஷ்ணவம்ன்றது சம்பிரதாயம் நல்லா புரிஞ்சுக்கணும். வைஷ்ணவம்ன்றது சம்பிரதாயம், சம்பிரதாயம்னா அனுஷ்டானத்தை புரிஞ்சுக்கிறது. ஆனால் விசிஷ்டாத்வைத்தம்ன்றது சித்தாந்தம். வேதத்தில் சொல்லப்பட்டதான அர்த்த விசேஷங்களை சரியாக பொருந்தவிட்டு அதன் மூலமாக சம்பிரதாயத்தை நிலைநிறுத்துவது என்பதுதான் இந்த வைதிக மத பிரக்கிரியை. இது சூக்ஷ்ம சேதனா சேத்தன விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்ம காரியம் என்று சொல்லணும். கொஞ்சம் கவனிங்கோ. முதலே நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு. ஏன் தெரியுமா? புரியாது. புரியலன்னா போர் தான் அடிக்கும். சாதாரண ஒரு மசாலா படம் பார்க்கச்சே ஜாலியாக இருக்கும். ஒரு சினிமா ஒரு போடணுன்னா ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஒரு காமெடி சீனு, அது மாதிரி வரிசையாக வெரைட்டிஸ் வரும். ஒரு அவார்டு ஃபிலிம் போய் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிலிம்ஸ் டிவிஷனில் போடுறதான அவார்டு ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்கும்? போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அவார்டு ஃபிலிமில் நிறைய மெசேஜஸ் இருக்கும். ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் அவார்டு ஃபிலிமில் இருக்கும். நம்மளால் தான் ரசிக்க முடியாது. அதுபோல் தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு கேட்டால், ஜகத்துக்கு எது காரணம், எது காரியம்? முதல்ல ஒன்று மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஷரீரம்ன்றது ஒரு பெரிய டெஃபனிஷன் சொல்ல வேண்டிய விஷயம். இது சுவாமி ராமானுஜர் இந்த ஷரீரம் என்பதற்கு லட்சணம் சொல்கிறார். மற்ற லட்சணங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணிகிட்டே வர்றார் ராமானுஜர். எந்த லட்சணமும் பொருந்தவே பொருந்தாது அப்படி சொல்கிறார் இல்லையா? அது வேடிக்கையாக பார்க்கலாம். இங்கு நல்ல பழங்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டில் போட்டிருந்தாள்னா, இங்கு தான்ப்பா விற்கிற, வேறு எங்கேயாவது விற்கிறியா, அதனால் இங்கு அழிச்சிரு அப்படின்னா. அப்புறம் நல்ல பழங்கள் விற்கப்படும் அப்படின்னு கேட்டால், அப்போ நல்ல பழம் விற்காமல் பின்ன கெட்டு போன பழத்தையாக எல்லோரும் விற்பா, அதனால் நல்லா எடுத்துருவோம். அப்புறம் பழங்கள் விற்கப்படும், நான் பழம் தான் வச்சுருக்கேன், நான் பார்த்தாலே தெரிகிறது பழங்கள் விற்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன், பின்ன வேறு எக்ஸிபிஷனாக வச்சுருக்கேன், ஆனால் பழங்கள் எடுத்துரு. அப்புறம் விற்கப்படும்னா என்ன அர்த்தம்? போர்டு மட்டுமா விற்க போகிறேன்? போர்டையும் விற்க போகிறதில்ல. அப்போ இங்கே நல்ல பழங்கள் விற்கப்படும்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தா, அந்த போர்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணுறார்? மற்றவர்கள் சொல்லக்கூடியதான சரீரத்திற்கு உரியதான டெஃபனிஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டே வருவார். சரீரத்துக்கு நிறைய லட்சணங்கள்லாம் சொல்கிறான், அந்த லட்சணத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டே வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜகத்தும் ஜீவாத்மாவும் பகவானுக்கு எப்படி சரீரமாக விளங்குகிறார்கள் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சரீரத்திற்கு உரியதான ஒரு அற்புதமான லட்சணத்தை, அன்ஷேக்கபிள் லட்சணத்தை சுவாமி ராமானுஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இதை பிரம்மசூத்திர வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்தில் விலக்ஷணத்வாதிகரணம் என்பதான ஒரு அதிகரணத்தில் நாம் பார்க்கலாம். 2வது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் வரக்கூடிய 4வது அதிகரணம் என்பதான அதிகரணம் விலக்ஷணத்வாதிகரணம்னு பேர் இருக்கு. அந்த அதிகரணத்தில் சரீரத்துடைய லட்சணத்தை சுவாமி எம்பெருமானார் ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். இந்த லட்சணம் எங்கே சொல்லப்படுகிறது என்றால், பிருஹதாரண்யக உபனிஷத் என்னும் ஒரு உபனிஷத், பிருஹத் ஆரண்யகம்னு பேர் இருக்கு. அந்த உபனிஷத்தில் ஜனகருடைய சபையில் யாக்ஞவல்கிய மகரிஷி ஷரீர லட்சணத்தை அருளி செய்கிறார். அங்கே ஜனகருடைய சபையில் ஜனகர் ஒரு பிரதிஜ்ஞை பண்ணார். அதாவது ஒரு டிபேட் வச்சார். ஒரு கொஷின் இருக்கு, பிரம்ம லட்சணம் என்ன, பிரம்ம தத்துவம்னா என்ன? அந்த பிரம்ம தத்துவம்ன்றதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாளோ அவளுக்கு இங்கே இருக்கக்கூடியதான 1,00,000 பசுமாடு. 1,00,000 பசுமாடுனா என்ன அர்த்தம்? வெறும் பசுமாடு மட்டும் இல்லை, பசுமாட்டினுடைய காலில் தங்கத்தில் பூட்ஸ் போட்டிருக்கணும், அதுக்கு ஷூலாம் என்னுடைய தங்கத்தில் இருக்கணும்.
பசுமாடு கொம்புகளில் தங்கத்தினாலேயே பூன் போட்டிருக்கணும். அப்புறம் பசுமாடு உடம்புல ஒவ்வொரு பசுமாடுக்கும் குறைஞ்சபட்சம் 10 பட்டு வேஷ்டி 10 பட்டு புடவை போத்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பசுமான தலையை தூக்க கூட முடியாத அளவுக்கு அது கழுத்தில் நகைகள், தங்க நகைகள் அப்படி அப்படி தங்க நகைகள் போட்டுருக்கணும். இந்த மாதிரி 1,00,000 பசுக்களை தானம் பண்ணால் என்ன ஆகும்? யாருக்கு தான் ஆசை வராது? அங்கேருந்து யாக்ஞவல்கிய மகரிஷி வந்தவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சிஷ்யன் சாமஸ்ரவன் ஒருத்தர் தான். போய் பசுக்கெல்லாம் ஓட்டின்னு போடான்னு. ஓட்டின்னு போடான்னா அங்கே இருக்கிற சபையில் இருந்த மற்ற பெரியவர்கள்லாம் கேட்டால், உனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமா? ஜனக மகாராஜா கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பசுமாடு தான் வேணும்ன்றவர் வேடிக்கைக்கு சொன்னார். உண்மையில் அப்படி இல்லை. அப்பா அங்கே இருக்கக்கூடிய மகரிஷிகள்லாம் சேர்ந்து யாக்ஞவல்கியரை கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி அவள் கேட்டதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணார் யாக்ஞவல்கியர். அந்த இடத்துல ஷரீர லட்சணமானது சொல்லப்படுகிறது. அந்தர்யாமி என்பதாக பரமாத்மா எப்படி எல்லாவற்றுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறான். எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு, யோ அப்சு திஷ்டன்னு, யோ ரேதசி திஷ்டன்னு, யோ வாயு திஷ்டன்னு, யோ அக்னோ திஷ்டன்னு, யோ ஆகாஷே திஷ்டன்னு என்று எல்லாவற்றுக்குள்ளும் உலகத்தில் உள்ளதான என்ன பொருள் என்ன பதார்த்தம் இருந்தாலும் அதற்கு அந்தர்யாமியானவன் சர்வேஸ்வரனான பகவான் என்று யாக்ஞவல்கியர் அதை நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறார். பெரிய பிரம்மரிஷி இல்லையா? சூரிய தேவன் மத்தியில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை ஆராதித்து சுக்ல யஜுர்வேதம் என்பதாக வேதத்தையே கொண்டு வந்தவர் யாக்ஞவல்கியர். அப்பேற்பட்ட மகரிஷி அவர். இப்படி இந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஷரீர லட்சணத்தை காண்பிக்கணும். சுவாமி ராமானுஜர் இந்த பிருகதாரண்யக உபனிஷத்தில் யாக்ஞவல்கியர் ஜனகருடைய வேள்விச்சாலையில் அளித்த பதிலை கொண்டு தான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தையே ஸ்தாபிக்கிறார். என்னன்னா, ஜகத்தானது பகவானுக்கு சரீரமாய் விளங்குகிறது என்றால் அப்போ அச்சேதனம் அறிவற்றது மட்டும்தான் ஷரீரம் என்பதாக சொல்ல வேண்டி வரும். அது மட்டும் இல்லை, அச்சேதனம் மட்டுமல்ல, சேத்தனமும் பரமாத்மாவிற்கு ஷரீரம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் டைவர்ட் ஆகாமல் மறுபடியும் என்னையே பாருங்கள், அப்போ தான் புரியும். இதை எவ்விதமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ என்னுடைய தேகத்திற்கு என்னுடைய ஆத்மா என்பது ஷரீரி என்று பெயர் பெற்றது. ஷரீரத்தை உடையது ஷரீரி, வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய தேகம் ஷரீரம், அது அச்சேதனமானது, அதற்கு அறிவு என்பது கிடையாது. ஆனால் என்னுடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மா என்பது சேதனன், அவன் அறிவுடையவன், அவன் ஷரீரி. அந்த ஷரீரியானவன் தான் என்னுடைய ஷரீரத்தை இயக்குகிறான். கை தூக்குனா தூக்குறோம், இறக்குனா இறக்குறோம், பாருனா பார்க்குறோம், குனினா குனிஞ்சுக்கிறோம், உட்காரனா உட்காடுறோம், எழுந்துருனா எழுந்துக்கிறோம். இப்படி தேகத்தை நன்கு நியமனம் செய்பவன் யார்? ஷரீரியான ஆத்மா. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, இந்த ஆத்மா தேகத்தை விட்டு வெளியில் வந்துடுத்துனா அப்புறம் இந்த ஆத்மா என்ன சொன்னாலும் ஷரீரத்தை அதால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரிமோட்டுக்கு கையில் அந்த ரிமோட்டை வச்சுட்டு நாம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் அல்லது டிவி வச்சுக்கோங்க. டிவி தான் ரிமோட், டிவியை நாம் இயக்கிறோம். கையில் ரிமோட் இருக்குது, டிவியும் இருக்குது, டிவி ஆன் பண்ணியாச்சு. ஆனால் ரிமோட்டுக்குள்ளே பேட்ரி இல்லை. பேட்ரி இல்லைன்னா என்ன ஆகும்? பேட்ரி இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ரிமோட்டும் ஒர்க் ஆகாது. அப்போ ஒன்றால் நீ உனக்கு தேவையான சேனல் மாற்ற முடியாது. அது மாதிரி ஜீவாத்மான்றவன் இந்த தேகத்தை விட்டு வெளியில் வந்துட்டான். சரி, வேறு பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற? வேறு பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த சரீரத்திற்கு வேறொரு ஆத்மா இப்போ வராது. அந்த எக்ஸாம்பிள் நம்ம அவ்வளோதான் பார்க்கணும். ரிமோட் கண்ட்ரோல் எக்ஸாம்பிள் அவ்வளோதான் வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக வச்சு மறுபடியும் குழப்பிடக்கூடாது, குழம்பிக்கக்கூடாது. இப்போ இந்த தேகத்திற்கு இன்னொரு ஆத்மா வருமா? கிடையாது. இந்த தேகம் என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகிடும். அதான் ப்ராப்ளம். பாடியானது டீகம்போஸ் ஆகிடும். இதன் சங்காத்தம் குலையும் இத்தனை என்று சுவாமி வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியில் வந்துருத்துன்னு சொன்னால் அந்த சரீரத்தை என்ன பண்ணுறோம்? அது டீகம்போஸ் ஆகிடுறது அப்படி சொல்கிறோம். அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணும்? தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்றார் போல மற்றொரு சரீரத்தை நாடி செல்லும். அதுக்கப்புறம் அந்த சரீரமாக ஈயா பிறக்கிறோம், பேனா பிறக்கிறோம், கொசுவாக பிறக்கிறோம், நாயாக பிறக்கிறோம், பன்னியாக பிறக்கிறோம், மனுஷனாக பிறக்கிறோம், தேவனாக பிறக்கிறோம், இல்லை பிரம்மாவாக தான் பிறக்கிறானோ தெரியாது. அவன் பண்ணியிருக்கிற புண்ணிய பாவம் என்னவோ அந்த புண்ணிய கர்மாக்களுக்கு ஏற்றால் போல அவரவர்களுக்கு வாழ்க்கையானது ஏற்படுகிறது. சரியா போச்சா? இப்போ என்ன ஆகுது? என்னுடைய தேகத்திற்கு என்னுடைய ஆத்மா என்பது ஷரீரம். அதே போன்று
என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே யார் இருக்கா? பரமாத்மா இருக்கான். நான் கவனிங்க, என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கான். அப்போ என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா அவன் ஷரீரி. அப்போ என்னுடைய ஆத்மா அவனுக்கு ஷரீரம். இதனால் தேர்ந்த பொருள் என்ன? அச்சேதனம் என்பதும் ஷரீரமாக இருக்கலாம், சேத்தனம் என்பதும் ஷரீரமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பார், அப்போ ஷரீரத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் ஷரீரிக்கு உண்டா என்ற ஒரு கேள்வி வரும். சூப்பரான கேள்வி, இது அழகான கேள்வி. இந்த கேள்வி என்ன புரிஞ்சுக்கணும். நீங்கள் தேகத்தில் உண்டாகக்கூடிய குறைவுபாடுகள்லாம் உண்டு. அந்த குறைவுபாடுகள் ஷரீரியான ஆத்மாவுக்கு வரணுமே, அப்படி தானே? அதான கான்செப்ட், அதான கரெக்ட், அதான் லாஜிக், அதுதானே லாஜிக்கு. அப்படின்னா உடனே இல்லை சார்ன்ட்டா. ஏன்னா ஒருத்தர் இருக்கார், யக்ஞதத்தன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர். யக்ஞதத்தன் ஒருத்தருக்கு பேர். அவர் குட்டி கொண்டு குழந்தையாக பிறக்கிறார். அவருடைய ஷரீரம், அந்த ஷரீரத்துக்கு ஷரீரி அவருடைய ஆத்மா. யக்ஞரத்தனுடைய ஆத்மா யக்ஞரத்தனுடைய ஷரீரத்திற்கு ஷரீரி. அதாவது என்ன அர்த்தம்? கண்ட்ரோலர் அப்படின்னு அர்த்தம், கமாண்டர் அப்படின்னு அர்த்தம். யக்ஞரத்தன் எப்படி பிறந்தான்? 1.5 சான் குழந்தையாக பிறந்தான். 10 மாதம் ஆச்சு, அந்த குழந்தை 2 சான் குழந்தையாக வளர்ந்தது. 5 வருஷம் ஆச்சு, அந்த குழந்தை சின்ன குழந்தையா, சின்ன பிள்ளையாக இருந்தது. 10 வயசாச்சு, 10 வருஷம் ஆச்சு, அந்த குழந்தை இன்னும் நல்லா வளர்ந்தது. 20 வயசாச்சு, அந்த குழந்தை பைக்கில் சாகசம்லாம் பண்ண ஆரம்பிச்சது. ஃப்ரண்ட் வீலெல்லாம் அப்படி தூக்கி வீலிங்லாம் பண்ண ஆரம்பிச்சது. 40 வயசாச்சு, அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. 80 வயசாச்சு, அந்த குழந்தை அப்படியே டாயின் டவுன் ஆகி கணவன் ஆகிடுது. இப்போ அவருடைய தேகத்தில் இத்தனை மாறுதல்கள் உண்டா இல்லையா? முதல்ல யக்ஞரத்தன் தக்குதூண்டு குழந்தையாக இருந்தார். அப்புறம் அவர் 1 வயசாச்சு, அப்புறம் அவருக்கு 5 வயசாச்சு, அப்புறம் அவர் 10 வயசாச்சு, அப்புறம் 20 வயசாச்சு, அப்புறம் 80 வயசாச்சு. இப்போ சரீரத்தில் மாறுதல் உண்டா இல்லையா? உண்டு. சேஞ்சஸ் இருக்கா இல்லையா? உண்டு. பட் ஆனால் இந்த யக்ஞரத்தனுடைய தேகத்துக்குள்ள ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவோட தானே பிறக்க முடியும். ஆத்மா இருந்தால் தானே பிறப்பே வரும். அந்த யக்ஞரத்தனுடையதான ஆத்மாவுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் உண்டா? ஏன்னா இதெல்லாம் பரமாத்மா 2வது அத்தியாயத்தில் அருளி செய்தான். தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி என்று சொன்னான். ஒரே சரீரத்தில் கௌமாரம் யவ்வனம் ஜரா, குமரப்பருவம், யவ்வனப்பருவம், கிழட்டுப்பருவம் என்பது உண்டாவதை போல ஜீவாத்மாவுக்கு மற்றொரு தேகத்துடைய சம்பந்தம், இந்த தேகம் முடிஞ்சவுடனே இன்னொரு தேகத்துடைய சம்பந்தம் ஏற்படுகிறது. ஆகையால் சூக்ஷ்மம் நாம ரூப விபாகம் இல்லாமல் இருக்கக்கூடியதான இந்த சேத்தனாச்சேதனத்துடன் கூடிய பிரம்மம் என்பது உலகத்தின் காரணமாய் அமைகிறது. அதுவே செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆன பிறகு அனேன ஜீவேன் ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி என்று நாம ரூப விபாகத்தை உடையதாக ஸ்தூலாவஸ்தையில் இருக்கக்கூடிய பிரம்மமானது காரிய பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. இதை யார் நன்னா புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் என்னது அப்படி கேட்டால் அந்த ஞான யஜ்ஞம். அதாவது நான் ஒருவனாகவும் இருக்கிறேன், நான் பலவாறாகவும் இருக்கிறேன். இந்த ஜகத்திற்கு ஷரீர விசிஷ்டனாக ஷரீரியாக நான் இருக்கிறேன். அதே நானானவன் பர வியூக அந்தர்யாமி அர்ச்சை என்பதாக பஞ்சப்பிரகார விசிஷ்டனாகவும் இருக்கிறேன். புரியுதா? இப்படி ஒன்றாகவும் அவர்கள் அறிகிறார்கள், என்னை பலவாறாகவும் அறிகிறார்கள் என்று பரமாத்மா அருளி செய்கிறான். இன்னமும் இதில் கொஞ்சம் சூக்ஷ்மமான இன்னொரு அர்த்த விசேஷம் இருக்குது. அந்த அர்த்த விசேஷத்தோடு நாளைய உபன்யாசத்தில் இதை இன்னும் விஸ்தாரமாக அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். நம்மளுடைய சனாதன தர்மத்தில்
தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ நகர்த்தவ்யா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா. காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி பிரச்சுர புரந்தர
இந்த பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.